அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பங்கிட்டுக் கொள்கிறேன். சனி வக்கர பயிற்சி வக்கர நிலையில் செயல்படக்கூடிய நிலையும் பார்க்கும்போது ஒருவர் ஆவேசமாக இருக்கும்போதோ ஒருவர் செயல்பட முடியாத தடுக்கும் போதோ ஏமாற்றப்படும் போதோ பாதிக்கப்படும் போதோ எந்த மனநிலையில் செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அது சனீஸ்வரன் செய்வார். ஏன்னா சனீஸ்வரன் தான் ஒருத்தர் மூலம்தான் உலகத்தில் எக்யூப்மெண்ட் சொல்ல புனர் நிர்வாணம் அதெல்லாம் பண்ண முடியும். அவர் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதனால் அவர் பாதிக்கப்படும் போது அவருக்கு துணையாக நின்று அவர் கூட கரை சேர்க்கறதுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி செயல்படுன்னு சொல்லிவிடுறேன். இது நீடிக்கும். சனீஸ்வரர் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த இதில் ஜூன் 27 அதாவது ஆணி 12 ஆரம்பிச்சுன்னா கும்பத்தில் வக்கர ஆரம்பிப்பார். அவிட்டம் 4 அவிட்டம் 3 அப்படி வரும்போது அப்புறம் அவிட்டம் 2 அவிட்டம் 1 மகரத்தில் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறவர் பார்க்க போகிறோம். இது ஐப்பசி மாதம் வரையும் தொடரும். ஐப்பசி மாதம் இப்போ ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, இந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சி வேறு இருக்குது. ராகு மீனத்துக்கு போவோம், கும்பத்துக்கு போவோம், இவர் மன்னிக்கு போகிறார். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நிலைமையெல்லாம் மாற்றக்கூடியது இருக்குன்னா இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுறது பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஆணி மாதத்தில் வரும்போது செவ்வாய் சுக்கிரன் கடகத்தில் உட்காந்துருக்கார். சூரியன் ஆணி மாதத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியும் மீனத்தில் இருப்பார். அதே சனீஸ்வரரை செவ்வாய் கும்ப சனியை வக்கர சனியை செவ்வாய் பார்க்குறார். சுக்கரோடு சேர்ந்து பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சனீஸ்வரர் கும்ப சுக்கரன் சனி மேஷத்தில் இருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறார். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்துடுவார். அப்புறம் இந்த செவ்வாய் சுக்கரன் அடுத்த வருஷம் 1 by 1 சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. இப்படியே ரோலாயின்னு இருக்கும். அந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் வரும்போது வரக்கூடியது எப்படி இருக்குன்னா ஆடி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு தெரியும் கடகத்தில் இருப்பார். கடகத்தில் இருக்கிற சூரியன் இருக்கும்போது அவர் கூட புதனுக்கு வந்துடுவார். இந்த சுக்கரன் செவ்வாய் கீழே இறங்கிடுவார். சந்திரன் சிம்மத்துக்கு வருவார். சூரியனும் சந்திரனும் ராசி பரிந்து பண்ணிக்கும். இது என்ன கன்றாவி, காஃபி ஆட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டு சுட நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகும் பார்த்துக்கோ நீங்கள். அதே சமயத்தில் அந்த முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் ஆவணி மாதத்தில் சூரியன் புதன் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சனீஸ்வரனை பார்த்துருப்பாங்க. அது வரும்போது அந்த சனீஸ்வரன் மகரத்துக்கு எப்போ வருவார்னு பார்க்கும்போது ஆவணி மாதத்தில் சனீஸ்வரன் மகரத்துக்கு வருவார். அவிட்டம் 2 வந்துடுவார். ஆவணி 7 உங்களுக்கு ஆகஸ்ட் 24 வரும். அப்போ சனீஸ்வரர் மகரத்தில் பெயர்ந்துருவார். அவிட்டம் 2 இருப்பார். செவ்வாய் காலிலே இருக்கிறார். செவ்வாய் சனின்னா எல்லாத்தையுமே செயல்படக்கூடிய லேபர், புரட்சியை உண்டாக்குறது அவங்க தான். ஒன்று குளிர்ச்சி, ஒன்று நீர், ஒன்று நெருப்பு, 3மே காற்று எல்லாம் ஒரே சமயத்தில் எல்லாமே இருக்கும்போது ஆவணி மாதத்தில் 1 ஆடி மாதம் 32 வேர்ல்டு உலக லெவலில் இருக்குமா பார்க்குற அளவுக்கு ஒரு நம்ம போராட்டங்களும் இருக்கும். ஒரே கிழிவும் அழிச்சும் நாசமாக இருக்கும். எந்த நாடு யார் சொந்தம் யார் எங்கே இருக்க போகிறான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் 60 வருஷம் 120 வருஷம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த கன்றாவியெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ எப்படி அப்பவும் வாழ்ந்துதான் இருக்கும். நம்ம ஒன்றும் கவலை இல்லை. அதனால் எப்படி வாழ்வாதாரங்கள் பாதிக்குமானா வாழ்வாதாரங்கள் பாதிக்கும் சொல்கிறது இப்போ எப்படி இருக்கோமோ அதோட நன்னாவே ஆகிடுவோம். ஒரு பொருள் ரிப்பேர்னா சரி பண்ணலையா, இல்லை புதுசு வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவனங்கள்லாம் சரி எல்லாத்தையும் நிறைய கொடுப்பான். அவன் வாழ்க்கையில் சம்பாதிப்பான். அவன் சனி வக்கரன்னா பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன், இப்போ சுக்கரன் வக்கரமாகி கடகத்துக்கு போகிறது. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகி மகரத்துக்கு வந்துடுவார். மகரத்துக்கு வந்துட்டு சனீஸ்வரன் பார்க்க முடியாது. அந்த இதில் அப்படியே வக்கரமாக சுக்கரன் மேலே கடகத்துக்கு போன உடனே சனீஸ்வரன் தொடர்பு கொள்வார். சனீஸ்வரன் வக்கரம், அவரும் வக்கரம், ரெண்டு நீச்சல் சந்திப்பாங்க. அதே சமயத்தில் இந்த புதன் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பாங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குருவினுடைய பார்வை பெறுறாங்க. அக்டோபர் 8 ராகு கேது பேசி வந்துடும். ராகு மீனத்துக்கு போடுவார், கேது இது வந்துடும், கண்ணிக்கு வந்துடுவார். எல்லா விதமான அமைப்புகள் வரும்போதும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விலைகள் தான் பகவான் 2 பேர் வச்சு பண்ணுறார். ராகு கேது கழிச்சு தான் பண்ணுறார். மற்றவங்கள்லாம் சொல்லப்படி கேட்கறதுக்கு பிரமாணமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இனி ஒவ்வொரு ராசியாக நடக்கக்கூடிய விஷயம் பார்ப்போம். ரேண்டமாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தனியாக பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே,
சனி வக்கரத்தினால் வரக்கூடிய பிரதிபலிப்பு நமக்கு அனுகூலமாக எப்படி இருக்கும், சாத்தியமாக இருக்கும், பிரதிகூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி பைரவர்களுக்கு முக்கியமான 3 கிரகங்கள் முக்கியம். செவ்வாய் முக்கியம், அவர் தலைவரே அவர் தான். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியாதி சூரியன் ரொம்ப முக்கியம், அவர் முக்கியம். அதே சமயத்தில் பாக்யா சொல்லக்கூடிய குரு முக்கியம். சனீஸ்வரர் எல்லாருக்குமே முக்கியம். இங்கே 10-12 கோடி சனீஸ்வரர் செயல்படுறது தான் உங்களுக்கு மேக்சிமம் நிறைய கிடைக்கிறது. ஆனி மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் வக்கரமாகி தொடர்ச்சியாக குருவையும் ராகுவையும் பார்க்குறார். ராகு பெயர்ச்சி புரட்டாசி மாதம் தான் வருது, இப்போ இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். அந்த குரு ராகு பாறை தொடர்ந்து கிடைக்கிறது. செவ்வாய் கடகத்தில் உட்காந்து சுக்கிரனோட உட்காந்து சனீஸ்வரனை பார்க்குறார், தொடர்பு கிடைக்கிறது. அதே சமயத்தில் சூரியன் மீனத்தில் உட்காந்து அவர் கூட புதனும் சேர்ந்துருவார். ஆக 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்றா இருந்துருவாங்க. புதன் மறைவுத்தான சூரியனோட புதன் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்படி ஆனி மாதம் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூன் 16 ஜூன் 27 பிறகு வரக்கூடிய காலத்திலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜூலையில் வரும்போது, வரும்போதும் ஆகஸ்ட் வரும்போதும் உங்களுக்கு படிப்படியாக எல்லா விதமான வசதி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கிடைச்சிடும். த்ரோயவே ப்ரைஸும்பாங்களே, இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பொருளாதார மாற்றங்கள் வருது, பணத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு அப்ரைஸ் ஆகும். நிறைய பொருள் விற்றா போதும், தன்னா போதும், 4 காசு வந்தால் போதும் அளவுக்கு இருக்கிறதால நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, இந்த பூமியில் இயற்கை சீற்றங்கள் வரும்போது ஏதோ ஒன்று மழையோ காற்றோ இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் வெயில். இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, எப்போவுமே குளிர் தான். வெயில் சூரியன்லாம் அதிகம் பார்க்க முடியாது, உங்களுக்கு தெரியும். இப்போ காலத்தில் மாறி போய் எப்படின்னா, சன்பாத் எடுக்க வேண்டிய வெளிநாடு அவங்க எடுப்பாங்க, எப்போதும் வெளிநாட்டுக்கு சன்பாத் எடுப்பாங்க. ஏஷியன் கண்ட்ரி இந்தியாவில் சன்பாத்தை விட அங்கே மொத்தமாக எரியறது, நெருப்பு தகிக்கிறது. அங்கே இப்படி இருக்குது அமைப்பு. சீதோஷ் நிலையெல்லாம் மாறி போய் எடுத்தாங்க. அப்பேற்பட்டு ஒரு பக்கம் வெள்ளம், இந்தியா பாரதம் சுற்றி எல்லா நாடுகளும் பேரழிவு சந்திக்கும். அதிகமாக பேசக்கூடிய பார்த்தோன்னா சைனீஸ் லாங்குவேஜ் அதிகம் பேசுவாங்க. ஏன்னா பார்டரில் இருக்கிறவங்க எல்லாமே புத்த பிச்சுகள் மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் ஒரே முகமாக இருக்கும், எல்லாம் ஒன்றா புத்தருடைய அடியார்கள் மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்குறேன்னா, சைனாக்காரனுக்கு எப்போதுமே நல்ல மூளை, பிரிட்டிஷ்காரனை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம அந்த நாட்டு இந்திய நாட்டு பிரஜை ஆகிட்டாலே போதும், அவ்வளோதான். இல்லை நேபாள், பூட்டான், சிக்கிங்கு இதை ஒன்றும் பார்த்தோ ஆனால் கூட நமக்கு ஈஸியாக சுலபமாக அங்கே செட்டில் ஆகிடலாம், அவ்வளோதான். இதெல்லாம் கிடைக்கிறது. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? இது இவ்வளோ விஷயங்கள்லாம் அடைக்கக்கூடியது. ஆடி மாதம் 32ஆம் தேதி மேஜராக மோசமான நாள், ஆவணி 1ஆம் தேதி 2 நாளும் மோசமான நாள். பகவான் நல்லது பண்ணணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அழிவு கொடுக்கறதுக்காக நம்ம பிறக்கலை, அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். நல்லா சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையில் ஜீவனங்கள் மேற்கொள்ளணும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதி, நோக்காடு, பிரச்சனைகள், தீர்வுகள் ஓடும் இல்லையா? உலகத்தில் சாதுக்கள் இருக்கிற அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஆடுதுன்னா நம்ம நாடு தான். இந்த நாட்டில் இருக்கும்போது சாதுக்களுக்கு தெய்வ நம்பிக்கை பண்ண பகவானை இங்கே பிறந்து கிருஷ்ணராக இருந்து காட்டினது ரெக்கார்டு இருக்குது. ராமர் அவர் நாட்டு பகவானை மனுஷ ரூபத்தில் இங்கே செட்டில் ஆகி நடத்தி காட்டுறதுனால இந்த புராணங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு விஐபி ஒரு நல்ல அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்புக்காக ஒரு சோதனைகள் வரும், அந்த புரட்சி நிறைய நடக்கும். இதெல்லாம் இந்த பார்த்தோன்னா இதே 60, 30, 60 பார்த்தோன்னா வரிசை 120 வருஷம் காலத்துக்குள்ளே பார்த்தா இந்த கன்றாவில் நடந்திருக்கும். அதே காலத்தில் அது எப்படி அது நடக்குதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகமும் வராது. நம்ம பிறந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஜீவன் நடக்கிறதா ஜாலியாக இருக்கோமா, பார்க்குறோம், போகிறோமா, இந்த மனுஷன் அவ்வளோ நமக்கு தெரியும். வியாபாரம் பண்ண 4 காசு வரணும். அந்த காலத்துலேருந்து இப்படி தான் வியாபாரம் பண்ணுறோம். ஒரு நாளைக்காக கோடி கீடி இப்போ வியாபாரம் பண்ணுறோமா, வந்தது போதும் பொட்டி கடை மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். சொத்து வாங்கினா அதில் சண்டை போட்டு மண்டை பிச்சு ஆளுக்கு துண்டாக சம்பாதிச்சு போட்டு பிச்சு கொடுத்துருப்போம். வர வசதி வாய்ப்பு நமக்கு பெருக்கினாலும் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து சந்தோஷமாக வாழணும்னு அந்த பங்கு போட்டு கொடுத்துருவோம்.
இதெல்லாம் எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம ஊரில் தான் இந்த கட்டுறாங்கலாம். இதெல்லாம் உலகத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும். இப்போது சொந்தமாக ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய இதில், அதாவது இயற்கையாகவே மிருகங்கள் மாதிரி அதுகளே வந்து மனுஷன் வழிகாட்ட இருக்கிறவன் வழிகாட்டி இல்லாத அது தத்தாரியே தானாக வளர்ந்து போகிற அளவுக்கு தான் நிலைமை வந்துடுது. இப்போல்லாம் படிப்பு தூரம், அதுக்காக தான் படிப்பு. எப்படி கலாச்சாரம் தெரியல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணாங்க. நாங்கள்லாம் பண்ணுறதில்லை, ரொம்ப டைம் இல்லை எங்களுக்கு, பிஸி. சரி, இறையாமை பக்தி செய்து அது ஏதோ போவோம் கும்பிடுவோம், அவ்வளோதான். இப்படியே காலத்தை ஓட்டின்னு அதுக்கு ஒரு முடிவு தான் வரணும். இல்லை இப்படி சண்டை இதுக்கு போடும். மதங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த அது பிரகாரம் வாழக்கூடிய ஜாதி கீதி நல்லமா சொல்கிற எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதில் எதுக்கு வச்சுருக்காங்க? அதை நம்ம அனுபவிக்கணும் வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது என்னதுன்னு தெரியாதபடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்குது. இறையாமை மறுபடியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது, சந்தோஷமான விஷயத்தில். ஆனால் இந்த 2 மாதத்தில் ஆடி எண்டு ஆவணி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் மோசமான பீரியடு. எச்சரிக்கையாக இருங்க. சொத்து பத்து பணம் சம்பாதிச்சேன்னா எங்கெங்கே பிடிக்கணும் வச்சுக்கோங்க போதும். அதிகமாக பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்க வேணான்னு பிரார்த்திக்கிறேன். அழிவுகள் நிறைய காலமாக இருக்கிறதுனால எந்த விதத்தில் அழிவுகள் வரும் நமக்கு தெரியாது. பூச்சிகள் கூட நிறைய அழிவு. பஞ்சாங்கத்தில் பார்த்தா பூச்சிகள்லாம் நாசம் பண்ணும் போட்டிருக்கு. ஐயோ, படிக்கவே கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம சமாளிப்போம். நம்மள்கிட்ட யாரும் வரப்போறா? இந்த உலக அளவில் எல்லாத்துலேயுமே மோசமான சூழல் இருக்கிறதுனால ட்ராவலிங் அதிகமாக வச்சுக்காதீங்க. அந்த பீரியடில் என்ன அழிவு வந்தாலும் நம்ம பூமியில் நம்மளை படைத்த பகவான் காப்பாற்றி கரை சேர்ப்பான். ஒரு வேளை சோத்துக்கு வழி வைப்பான். இன்னும் அந்த அளவுக்கு வைக்கலை. அதனால் பயப்பட வேண்டாம். இந்த சமயத்தில் ஓவராலாக எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொமோஷன் இது பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். எச்சரிக்கையாக கிரெடிட் ஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ரூபா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிப்ரிசியேஷன் ஆகாது, அப்ரிசியேஷன் ஆகும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் எல்லாமே ஜீரோவாக இருந்தனால நம்மளுது இங்கே தான் திங்கிறதுக்கே எல்லாம் கிடைக்கும். நான் தலையும் சொல்லியிருக்கேன், வரப்போகுது இது மாதிரி பீரியட் சொல்லிகிட்டே அது பிரகாரம் நடந்துட்டுருக்கு. ஆனால் கால அளவு லேட்டாகிறது, அவ்வளோதான். இப்போ இந்த 2 மாதம் தப்பிச்சிட்டிங்கன்னா போதும். ஆடி முடிஞ்சு ஆடி கடைசி பகுதியிலையும் ஆவணி ஃபஸ்ட்டு பகுதி வரவங்க தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் சமாளிச்சிடும் நம்ம. அப்போ சமாளித்து வாழ்க்கையில் வரலாம். ஆக எல்லாம் நடக்கும். எத்தனை புரட்சி நாசமானாலும் அரசியல் வட்டம் நான் பேச விரும்பலை. இப்போ நாடு ஸ்டெபிலிட்டி வரணும். மக்கள்னும் போது பாரத மக்கள்னே இல்லை, இங்கே எல்லா மக்களும் இருப்பாங்க. குளோபலைசேஷன் சொல்கிறதுனால எல்லா ஊர் மக்களும் இருப்பாங்க. அதிகமாக தமிழ் மக்கள், நம்ம சொல்லக்கூடிய மக்கள் எங்கே இருப்பான்னு தெரியாது. எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். எல்லாம் மைக்ரேட் பீப்புள் தான் எல்லாமே இருக்குது, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அதனால் எதுக்கும் எந்த வித குறைவுமின்றி நல்லா நடக்கும். உலகத்திலே மோசமானாலும் இந்த பாரத பூமியில் மட்டும் அழிவு தாக்கக்கூடிய சக்தி இந்த நாட்டுக்கு உண்டு. எத்தனை அழிவு வந்தாலும் நிமிர்ந்து நின்றுடும் பழையபடியே. மற்ற இடத்துல அழிவு வந்ததுன்னா போச்சு சுற்றி நாடுகளில். இங்கே அழிவு வந்தாலும் திருப்பி உடனடியாக நார்மல் ஆகிடும் எல்லாமே. கடல் உள்ள வெள்ளம் வந்ததுன்னா திருப்பி பழையபடி போகும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லாத பண்ணிடும். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ராமேஸ்வரம் பார்த்துக்கலாம் பார்த்து தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளித்து பழையபடி வந்துடுவோம். எதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பீடிகை போடுறேன்னா அந்த அமைப்பு பார்த்தா மோசமாக இருக்குது. அந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அந்த சுக்கிராச்சாரிய வக்கரமாகி மேலே போவார். சந்திரனும் சூரியனும் ராசி பெறுது இந்த மாத கடைசியில். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சூரியன் சந்திரன் ஒன்றா உட்காந்தாலும் என்ன நடக்குது? நேராக அந்த புரட்டாசி மாதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் வரும்போது ஐப்பசி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரம் முடிவார். இந்த சனீஸ்வரன் அந்த ஆவணி மாதத்து கடைசியில் தான் உங்களுக்கு மகரத்துக்கு வருவார். ஆமாம், ஆவணி மாதம் 7ஆம் தேதி வந்துடுறார். பரவாயில்ல வந்துடுறார். அதாவது 7ஆம் தேதி 24 ஆகஸ்ட் 24 மகரத்து. அது வரைக்கும் சனீஸ்வரன் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. கும்பத்தில் சனி, இது ஒரு சிம்மத்தில் எல்லாம் உட்காந்துட்டு சூரியன் செவ்வாய் சந்திரன் வக்கரமாகி சுக்கிரன் மேலே போவார், ஒருத்தர் போவார். இப்படிலாம் வந்து உட்காந்து நேரடியாக பார்க்கும்போது கொந்தளிப்பு இருக்கும். குருவினுடைய பாறை கிடைக்கும். அதனால் தப்பித்தோம். குரு பாறை அது வேறு சிம்மத்துக்கு வேறு தப்பித்தோம். அந்த புரட்டாசி மாதம் தான் ராகு ஒரு வேகம் முடிச்சுட்டு தான் போகிறான் போட்டிருக்கு. புரட்டாசி மாதம் ராகு கேது பேச்சு நடக்குது. அப்போ தான் அவர் மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் இந்த ரேஷத்துக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தாலே வச்சனா இப்போ எக்கச்சக்கமாக பிடுங்குற அளவு வந்துருக்கு. சூரியன் முக்கியமான ஆள், பூர்வ புண்ணியாதிபதி. அந்த இடத்துல இதால் நடந்ததுனால் பாதிப்பு நிறைய இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பீடிகை போடுறேன். அதே சமயத்தில்
குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால திருப்பி மறுபடியும் புனர்நிர்மாணம் நிறையா வந்துடும். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு ஆகிடும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது மேஷத்துக்கு உரிய காலத்தில் இருக்கும்போது அடிக்கடி இந்த ஆவணி அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டேட்டஸுக்கோ மறுபடியும் ரைஸ் ஆகிடும். எல்லாம் வீட்டில் ஃபேமிலிக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள்லாம் அழகாக முடிச்சிருவீங்க. ஒத்துமை இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒத்துமை எங்கேருந்தோ வந்துடும். ஃபேமிலியில் யாரார உறவுகாரம் நமக்கு தெரியாத அளவு கூட ஒரு எங்கேருந்தோ தொடர்பு வந்து சம்பந்தி வழியாக வேறு தொடர்பு நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் மெயின்டைன் பண்ணுவோம். இப்படிலாம் இருக்குது. சொத்து பத்தில் வாங்குவோம், கடனே இருக்காது, கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணி அடிச்சிடுவோம். அது எப்படி? அது நீங்கள் தான் பார்க்கணும். அது பிரகாரம் நிம்மதி, தெளிவு, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். பழையபடி வசந்த காலம் ஆரம்பிச்சிடும், பிரமாதமாக இருக்கும். கும்பத்தில் மகரத்துக்கு வந்த உடனே சனீஸ்வரன் தன்னுடைய பாறையை சார்பார். ராகு பயிற்சி வந்தால் தொடர்ந்து ராகுனுடைய பாறை சனிக்கு பாறை கிடைக்கும். ராகு கெட்டவன் இல்லை, நல்லவன் இல்லை. நம்ம வேண்டியது காரியம் ஆகணும், அவ்வளோதான். தோஸ் ஹூ ஆர் சர்வீஸிங் பண்ணும்போது அவன் நல்லவன் கெட்டவன் பார்க்க முடியாது. நமக்கு அனுகூலமாக இருக்கானா, ஹிம்சை இல்லாத இருக்கா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ராகு தயவு நிற்கும் மீனத்தில் வந்தபோது அவர் அஸ்வதியில் அந்த ரேவதியில் போய் நிற்பார், புதனுடைய காலில் நிற்பார், நமக்கு அனுகூலமாக தான் இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. கன்னிகளை இது போன உடனே அழகாக அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் ஐப்பசி மாதத்தினால சனீஸ்வரன் மகரத்துலேருந்து அழகாக துலாத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. துலாத்தை சூரியன், செவ்வாய், புதன் நேர குருவை பார்க்குறார். அழகாக கிடைக்குது. ஆகட்டும் அந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் உள்ள காலங்கள் எல்லாமே அனுகூலமான கிரகங்கள் சுற்றி வந்து படுறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் உலகத்தில் கண்ண மூடின்னு பார்த்தோம் எத்தனையோ மாற்றங்கள், அதிர்வுகள், அழிவுகள், பேரழிவு தான் நடந்தாலும் நமக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் ஜீவாதாரங்கள் பாதிப்பு இல்லாமல் நடக்கும். அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பாக வரலாம் செய்யும். அதை பற்றி நம்ம தலையோடு மூக்க நுழைக்க வேண்டாம். உள்ளதுபடி நடிக்கிட்டோம். அங்கே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஜீவாதாரம் வேணும், சாப்பாடுக்கு வழி இருக்கணும், தங்கறதுக்கு வீடு இருக்கணும், சொத்து பொத்து ஓரளவாக இருக்கணும், குழந்தைகள் நன்னாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அமைப்புகளும் இந்த வெளியே சுற்றியே இருக்காது. நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.